கூவம் அடையாறு ஆறுகளில் மீண்டும் ஆனந்த குளியல், படகு சவாரி, நதிக்கரையில் உடற்பயிற்சி. சென்னையின் அடையாளமாக ஆறுகளை மாற்ற தமிழக அரசு புதிய இலக்கு. 2026-27 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் வெளியான முக்கிய அறிவிப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும், குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும், நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் சென்னை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ஒரு காலத்தில் சென்னையின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் இன்று கழிவுநீர் கால்வாய்களாக மாறியிருப்பது வேதனைக்குரியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவிட்டும் ஆறுகளின் நிலைமை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை மீண்டும் இயற்கை வளமிக்க நதிகளாக மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் சியோல் நகரில் உள்ள சியோங்கியே சியோன் நதி மற்றும் சிங்கப்பூரின் கல்லாங் நதி மறுசீரமைப்பு திட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு சென்னை ஆறுகளையும் உலக தரத்தில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக உலகளாவிய நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்ட பிறகு கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் பொதுமக்கள் பாதுகாப்பாக படகு சவாரி மேற்கொள்வதும், குழந்தைகள் தூய்மையான நீரில் ஆனந்த குளியல் செய்வதும், அனைத்து வயதினரும் நதிக்கரையில் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொண்டு தூய்மையான சுற்றுச்சூழலை அனுபவிப்பதும் அரசின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நமது சென்னை மாநகரம் ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிக பெரிய மற்றும் பழமையான நகரங்களான ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் ஷெங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும், குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும், அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திட்டங்கள் உட்பட நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் குடிநீர் வசதிகளை மேம்படுத்தும் பணிகளுக்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 2026-27 ஆண்டு பட்ஜெட்டில் 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது.